இயற்கையாக குழந்தை தக்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் வழிமுறைகள் நம்ம பின்பற்றலாம், சுலபமாக வீட்டில் என்னென்னலாம் பண்ண முடியும், நம்ம ஹாஸ்பிட்டல் போய் என்ன மாதிரி அட்வைஸ் எடுக்க முடியும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி ஒரு 5 வழிமுறைகள் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் வழிமுறை, உங்களோட மாதவிடாய் சீராக இருந்தால் மாதவிடாய் வந்த 12வது நாள்லேருந்து 2வது நாள் வரைக்கும் உங்களுடைய குழந்தை தக்க வைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கணவர் கூட உடலுறவு கொண்டால் நம்மளுக்கு கர்ப்பம் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன் இந்த 12வது நாள்லேருந்து 20வது நாள் வரைக்கும் நடுவில் ஒரு 14th டேவோ 16th டேவோ நம்மளுக்கு லைட்டாக பாடி டெம்பரேச்சர் ஹையராக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நார்மலாக படக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜும் பார்த்திங்கன்னா திக்காக ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அன்றைக்கி ஓவுலேஷன் நடக்குது அப்படின்றதுக்கு உண்டான அடுத்த அறிகுறி. இதோட ஒரு ஸ்டெப் கூட போகிறோம் அப்படின்னா வீட்டில் நம்ம LH யூரினரி கிட் யூஸ் பண்ணலாம். இந்த LH யூரினரி கிட்டில் பார்த்திங்கன்னா 5 கார்ட்ஸ் இருக்கும். மார்னிங் இந்த 12th to 20th டேஸில் நடுவில் நம்ம எடுத்துக்கலாம். ப்ராபப்ளி 14th to 18th டே எவ்ரிடே மார்னிங் ஒரு LH கிட் கார்டில் நம்ம யூரின் சாம்பிள் ப்ளேஸ் பண்ணோம்னா என்றைக்கு நம்மளுக்கு 2 லைன் தெரியுதோ அது ஓவுலேஷன் ஆகுது அப்படின்றதுக்கு உண்டான இண்டிகேஷன்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் நம்ம வீட்டிலேயே ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்க முடியும். இதில் நம்மளால் கன்சீவ் ஆக முடியல அப்படின்னா அடுத்த ஸ்டெப் நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு ஓவுலேஷன் இண்டக்ஷன் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னும் நம்மளுடைய குழந்தை தக்க வைக்கக்கூடிய தன்மையை அதிகரிக்கிறதுக்கு உண்டான மருந்துகள், 2-3 கருமுட்டைகள் வளர்கிறதுக்கு உண்டான மருந்துகளை எடுத்துக்கலாம். ஸோ அதை எடுத்து குழந்தை தக்க வைக்கக்கூடிய தன்மையை நம்ம இயற்கையாகவே அதிகரிக்கலாம். 5வது முறை பார்த்திங்கன்னா ஃபாலிக்கல் ஸ்கேன் போகலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஃபாலிக்கல் ஸ்கேன்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு எப்போ கருமுட்டை விடுபடுதுன்றது தெரியும். அதன் மூலிமா நம்ம உடலுறவு கொண்டு நம்ம இயற்கையாக கருதரிக்கக்கூடிய தன்மையை இன்னும் அதிகரிக்க முடியும்.